யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் என்பது ஒரு தரமற்ற விமான நிலையமாக இருக்கின்றது. அதாவது இங்கே பயணிகள் உள்ளே செல்லும் போது உச்சி வெயிலில் வைத்து உடற்பரிசோதனை செய்யப்படுகின்றார்கள். அதே போல பயணத்தை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்புபவர்கள், அதாவது அவர்களை வரவேற்பவர்கள் கூட உச்சி வெயில் நின்றுதான் அவர்களை வரவேற்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறான ஒரு தரமற்ற விமான நிலையமாக சர்வதேச விமான நிலையம் என்ற பெயரோடு இயங்கக்கூடிய பலாலியில் அமைந்திருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினூடாக இன்றைய நாளிலே இந்தியா சென்னையிலே சூப்பர் சிங்கர்ஸ் பாடல் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நாடு திரும்பி இருக்கக்கூடிய பிரியங்கா அவர்கள் இன்றைய நாளிலே அந்த விமான நிலையத்தினூடாக தான் வந்திருக்கின்றார். அவ்வாறு வருகின்ற வேளையிலே அதிக வெயிலாக காணப்பட்டது. பிரியங்கா அவர்கள் வாசலுக்கு வந்து சிறிது நேரம் ஊடகங்களோடு உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு திடீரென்று சுகவீனம் ஏற்பட்டது. அவர் மயங்கி விழுந்திருக்கின்றார். எனவே விமான நிலையத்தின் முன்பகுதியிலே எந்தவிதமான கூரை அமைப்புகளும் ஏற்படுத்தப்படாது. அங்கே செல்லக்கூடியவர்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விமான நிலையமாகத்தான் இந்த விமான நிலையத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. கடந்த காலங்களிலே பல அரசியல்வாதிகளும் இந்த விமான நிலையத்தின் பெயரை சொல்லித்தான் தமது வாக்கு வேட்டையை நடத்தியிருந்தார்கள். இந்த விமான நிலையம் சில ஆண்டுகளாக இவ்வாறு இயங்கி வருகின்றது. கடந்த வருடம் இந்தியாவிலே நடைபெற்ற ஒரு பாடல் போட்டியிலே டைட்டில் வின்னராக, அதாவது மகுடத்தை சூடிவிட்டு இலங்கை வந்திருந்தார் கில்மிசா. அப்போதும் கூட இந்த விமான நிலையத்திலே ஏராளமானவரை வரவேற்க காத்திருந்தார்கள். அதுபோன்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைய நாளிலும் காணப்பட்டது. பிரியங்காவை வரவேற்பதற்கான ஏராளமான பொதுமக்களும் ஏராளமான வலையொலி தளக்காரர்கள், அதாவது யூடியூபர்ஸும் காத்திருந்தார்கள். இவ்வாறான நெருக்கடியான சூழலை அந்த சிறுமியால் எதிர்கொள்ள முடியவில்லை. எனவே அவருக்கு திடீரென சுகயினம் ஏற்பட்டு அந்த விமான நிலைய வாசலில் மயங்கி விழுந்திருக்கின்றார். இப்போது அந்த சாதனை சிறுமி பிரியங்கா அவர்கள் அந்த சுகயினம் விடக்கூடிய வேளைக்கு முன்பாக அவர் வந்தபோது எவ்வாறான வரவேற்புகள் இடம்பெற்றது என்பதை காணொலி மூலமாக முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த காணொலியூடாக இணைந்திருங்கள். இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த விமான நிலையம் பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ச்சியாக இந்த காணொலியூடாக பயணிக்கலாம். அதாவது பிரியங்காவுக்கு வழங்கப்பட்ட பரிசு ஒரு கிட்டாராக இருக்கிறது. அந்த கிட்டாரில் சூப்பர் சிங்கர்ஸ் நடுவர்கள் கையெழுத்திட்டு இருக்கின்றார்கள். அந்த கிட்டாரால் இந்த கிட்டார் ஈழத்திலிருந்து சென்று இந்திய சாதனை பயணத்தை நிகழ்த்திவிட்டு தற்போது யாழ்ப்பாணத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய பிரியங்காவுக்கு இங்கே சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகின்றது. தற்போது பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. ஏராளமான ஊடகவியலாளர்கள் வந்திருப்பதால் இங்கே துல்லியமாக காட்சிகளை படமாக்கவில்லை. காட்சிகளிலே நிறைய ஆட்டங்கள் இருக்கும் என சொன்னால் ஏராளமான ஊடகவியலாளர்கள் வலையொலி தளத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். சற்று ஒரு நெருக்கமான சூழல் தான் இங்கே காணப்படுகின்றது. அவருக்கு ஒரு நினைவு பரிசு கூட வழங்கப்படுகின்றது. தொலைபேசி விற்பனை நிலையத்தினால் தொடர்ச்சியாக பொன்னாடை கௌரவிப்பு பிரியங்காவுக்கு நடந்து வந்திருக்கின்றது.
ஓகே. சரி, பின்னுக்கு போய் எடுக்கலாம்.